வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சாம்சங் 32 இன்ச்சு ஸ்மார்ட் டிவி. இந்த டிவியில் வந்து நம்ம வந்து டிஸ்பிளே மாற்றி கொடுக்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் அந்த ஆயுத பூஜைக்கு டிவி க்ளீன் பண்ணும்போது உடஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கடைக்கு வந்து கொரியரில் அனுப்பிச்சி விட்டாங்க சேலத்துலேருந்து. உங்கள் கம்பெனிலே கேட்டிருந்தாங்க, ரேட் அதிகமாக சொல்லுவோம், நம்ம கடைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. பெட்டரான ரேட்டு கம்மி பண்ணி இந்த டிவியை சரி பண்ணி கொடுத்துருக்குறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கம்பெனி டிவியில் பார்த்தீங்கன்னா பழைய மாடல், அதாவது பார்த்தீங்கன்னா பழைய மாடல் டிஸ்பிளே தான் அவங்க ஏற்கனவே வாங்கியிருப்பாங்க. அந்த டிஸ்பிளே தான் போட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நம்ம புது மாடல் டிஸ்பிளே, இப்போ லேட்டஸ்ட் டிஸ்பிளே தான் போட்டு கொடுக்க போகிறோம். பழைய டிஸ்பிளேக்கும் புது டிஸ்பிளேக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, பழைய டிஸ்பிளேல ரிப்பேர் சின்ன ரிப்பேர் இருந்தாலும் டிஸ்பிளே தான் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கும். புது டிஸ்பிளே பார்த்தீங்கன்னாக்கா டீகன் தனியாக வச்சு கொடுக்குறதுனால, சப்போஸ் ரிப்பேர் வந்தாக்கா டீகனில் மட்டும் தான் ரிப்பேர் வரும். அதனால் டீகன் வெறும் ₹200 கொடுத்த டீகன் மாற்றினா போதும். இந்த டிவி வந்து மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணுற அவசியமே கிடையாது. இந்த பழைய டிவியில் பார்த்தீங்கன்னா டீகான்லேயே வந்து, அதாவது டிஸ்பிளே கூடவே அந்த டீகான் வந்துடும், இன்பில்டாக வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா டிசி, ஐசி எல்லாமே உள்ளாரே செட்டாக வந்துடும். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா, டிஸ்பிளே தனியாக, டீகான் தனியாக தான் வச்சு இந்த டிவியில் செட் பண்ணி கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து உங்கள் வீட்டில் வந்து டிவி ரிப்பேர் இருந்தால் நம்ம சேனல் நம்பர் இருக்குது, பார்த்து கால் பண்ணுங்கள். எந்த டிவி இருந்தாலும் நம்ம உடனே சரி பண்ணி கொடுத்துடலாம். இந்த டிவி கஸ்டமர் அனுப்பின உடனே செகண்ட் டைம் உங்களுக்கு 5 நிமிஷத்தில் சரி பண்ணி மறுபடியும் ரிட்டர்ன் கொரியர் போட்டு விட்டேன். அவங்க வீட்டுக்கு போயிட்டு நல்லா டிவி ஓடுதான். சரி, ஓகே. இப்போ இந்த டிஸ்பிளேக்கும் புது டிஸ்பிளேக்கும் பழைய டிஸ்பிளே வித்தியாசம் நீங்களே பார்க்கலாம். அதாவது டிஸ்பிளே கூடவே டீகன் வரும். நம்ம போடுற டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தனியாக இருக்கும், டீகன் தனியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. கஸ்டமருக்கு வந்து மேற்கொண்டு செலவு இல்லாமல் பண்ணுறது தான். இப்போ வந்து கம்பெனியில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ரேட்டு சொல்கிற காரணம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாற்றுவாங்க. அதாவது பேக் லைட் ஷீட் எல்லாம் சேர்த்து மாற்றுவாங்க. ரேட் அதிகமாக கேட்பாங்க. இது பழைய டிவியாக இருந்தால் கண்டிப்பாக அப்படி தான் மாற்றிருக்கணும். இது வந்து புதிய டிவி, அதாவது ஒரு வருஷம் தான் ஆகலன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் புதுசாக டிஸ்பிளே தான் அவங்களுக்கு போட்டு கொடுக்க போகிறேன். இப்போ இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா சாம்சங் டிஸ்பிளே போட்டுல பிஒய் டிஸ்பிளே தான் போட்டிருந்தாங்க. இப்போ இந்த டிவியில் நம்ம எடுக்கிறது பார்த்தீங்கன்னா சாம்சங் டிஸ்பிளே. அதாவது சாம்சங் டிவியாக இருந்தாலும் அவங்க வந்து அவங்க ஒரிஜினல் டிஸ்பிளே போட்டு கொடுக்க மாட்டாங்க. அதாவது கம்பெனி, அதாவது பட்ஜெட் தகுந்த மாதிரி தான் டிஸ்பிளே போட்டு கொடுப்பாங்க. இப்போ இந்த டிவியில் வந்து பிஒய் போட்டதுனால அதே பிஒய் பேனல் தான் நான் மாற்ற போகிறேன். அதாவது ஒரிஜினல் டிஸ்பிளே தான் மாற்ற போகிறேன். இது டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளேக்கு வந்து வெறும் டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் இது கூட தனியாக டீகான் வச்சு நான் ஆல்ட்ரு தான் பண்ணி கொடுக்குறேன். அதாவது படம் குவாலிட்டி அப்படியே மாறாமல் இருக்கும். அதே போல் ஃபியூச்சரில் ரிப்பேர் ஆச்சுன்னா சீர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த டிஸ்பிளேவை நான் எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக டிஸ்பிளே மாற்றும்போது அந்த ஷீட்டு, பின்னாடி இருக்கிற ஷீட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணி தான் எப்பயுமே கொடுப்பேன். ஏன்னா படத்தினுடைய குவாலிட்டி வந்து குறைக்கும். அதாவது ஸ்க்ரீன் கார்டு மாதிரி இருக்கும். மேலே ஒரு கார்டு இருக்கும், கீழே ஒரு கார்டு இருக்கும். கம்பெனியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கீழே இருக்கிற கார்டு வந்து பிரிக்காமல் அப்படியே கொடுப்பாங்க. அதாவது அசம்பிள் டிவியில் அப்படி தான் நிறைய டிவியில் வருது. நம்ம வந்து அந்த ஸ்க்ரீன் கார்டு எடுத்ததுனால வந்து படமும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு குவாலிட்டியாக இருக்கும். பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த டிவியை பக்காவான ஒரிஜினல் டிஸ்பிளேவை போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்குறேன். புதுசாக சப்போஸ் வீடியோ பார்த்து பழகுறீங்கன்னா இது மாதிரி டிஸ்பிளே வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கார்டை வந்து ஃபுல்லாக நான் கிழிக்கல. இது ஏன்னு கேட்டாங்கன்னா, கஸ்டமர் கொரியரில் போகிறதுனால அந்த பாக்ஸில் தூசெல்லாம் விழுந்து டிஸ்பிளே வந்து ரொம்ப பழைய டிஸ்பிளே மாதிரி தெரியுறதுக்காக இந்த வந்து ஸ்க்ரீன் கார்டை பார்த்தீங்கன்னா நான் பிரிக்காமல் அப்படியே கஸ்டமர்கிட்ட சொல்லி கொடுத்துருக்குறேன். இப்போ புது டிஸ்பிளே அதே கம்பெனி டிஸ்பிளே தான். இப்போ வந்து இது வந்து டீகான் வந்து தனியான டீகான் வச்சு இதில் வந்து அழகாக ஒட்டி கொடுக்குறேன். அதாவது எப்படின்னா, சப்போஸ் கொரியரில் போகும்போது பார்த்தீங்கன்னா இது லைன் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நான் வந்து டபுள் டேப் போட்டு இந்த டீகானை வந்து அழகாக ஒட்டி பக்காவாக கொடுத்துருக்குறேன். இதை நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்னு கரெக்டாக நீங்களும் பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ பழைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இந்த ஐசி தான் டீகன் ஐசி, அதாவது TC2 டிசி ஐசி. இந்த ஐசியில் ரிப்பேர் ஆச்சுன்னா சரி பண்ண முடியாது. அதனால் அதே டீகான் பார்த்தீங்கன்னா தனியாக வச்சிருக்கிறேன். இந்த ஐசி ரிப்பேர் ஆனாலும் டீகானே ரிப்பேர் ஆனாலும் நம்ம ₹200 தான் நம்மளுக்கு செலவாகும். அப்படியே தூக்கி போட்டு வேறு டிஸ்பிளே மாற்ற வேண்டியதான். இந்த டிஸ்பிளே பாருங்கள், அந்த ஐசி எதுவுமே இருக்காது, வெறும் டிஸ்பிளே மட்டும் தான் இருக்கும். அதாவது ஒரு ஸ்கேலர் மட்டும் தான் இருக்கும். இதுதான் வந்து பழைய டிஸ்பிளேவுக்கும் இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக மாற்றுற புது டிஸ்பிளேக்கும் டிஃப்ரெண்ட்டு. இப்போ அதே குவாலிட்டி தான் இருக்கும். டிவி வந்து நான் டிஸ்பிளே மாற்றிட்டேன், டீகானும் சேர்த்து மாற்றிட்டேன். இப்போ டிவி வந்து நம்ம ஆன் பண்ணி போட்டு பார்க்குறோம். படம் பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியாக இருக்குது. இதே வந்து சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு வீணாக போன டிவி கூட டிஸ்பிளே மாற்ற சொல்கிறாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. இது மாதிரி சாம்சங் டிஸ்பிளே, சாம்சங் டிவி, எல்ஜி டிவி, சோனி டிவி, அதாவது ஒரு 20,000 மேலே இருக்கிற டிவி வந்து நீங்கள் டிஸ்பிளே மாற்றுறது ஒர்த்து. அதே வந்து நீங்கள் ஒரு 6,000 7,000 டிவி வாங்கிதுனாக்கா டிஸ்பிளே மாற்றத வேறு டிவி வாங்கிக்கலாம். இதான் வந்து நான் அதிகமாக கஸ்டமருக்கு சொல்ல வேண்டியது. அவ்வளோதான் வீடியோ. சப்போஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இதே ஒரு கஸ்டமர் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள் வீட்டில் டிவி ரிப்பேர் ஆச்சுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நம்பர் இருக்குது. நன்றி. பூஜி.